அவர் பிறந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும், பெத்லகேம். பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு பொருள். அதுதான் அந்த ஊர். இன்னொரு பக்கம் அவர் கிடத்தப்பட்டது பட்டு கம்பளியிலே அல்ல, அந்த குளிரிலே, தீவன தொட்டியில, வைக்கோலிலே அவர் கிடத்தப்பட்டார். இதுவும் ஒரு பாடத்தை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்பத்தின் வீடு என்ற ஊரிலே பிறந்த நம் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் அப்பமானார். தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்ட ஆண்டவர் இயேசு நம் எல்லாருக்கும் தீவனமானார். பாருங்கள், நமக்காக குழந்தை பிறந்துள்ளது, நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார்.